தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டிவிட்டு மறுபக்கம் நிதி தர மறுப்பதாக விமர்சனம். அப்பா என்ற பெயரில் புதிய செயலியை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி, விழாமலர் ஆகியவற்றையும் வெளியிட்டார். ஒவ்வொரு மாணவரும் தமிழகத்தின் சொத்து என்ற நினைப்புடன் வளர்த்து வருவதாக முதலமைச்சர் பேச்சு. கல்வித்துறையில் உலக தரத்திலான சாதனைகளை செய்து வருவதாகவும் பெருமிதம். கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்களை வளர்த்துட்டோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா கூட்டத்திற்கு சுமார் 2000க்கும் அதிகமான நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்க முடிவு. நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு உடனடியாக அனுமதி சீட்டு வழங்க விஜய் உத்தரவு. சென்னை மாமல்லபுரத்தில் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா கூட்டம். செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்திருந்த நிலையில் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை நிர்வாகி காளியம்மாள் பிரகாசம் விலக உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்புதல் வெளியிடப்பட்டுள்ளதால் சலசலப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். காளியம்மாள் மாற்றுக் கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம், அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்றும் பதில். அது தெரியல. அது அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர். இலையுதிர் காலம் போல எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். நாதாகாவில் இருந்து நிர்வாகிகள் விலகி வருவது குறித்து சீமான் பதில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போறாங்க. திண்டுக்கல்லில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கட்சியினரிடையே மோதல். சேர்களை தூக்கி வீசியும் பேனர்களை கிழித்தும் மோதி கொண்டதால் பரபரப்பு. ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி இழக்க செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய இதுவே தக்க தருணம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள் பதிவு. வில்லா வகையான வீடுகளை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கருவலூரில் சொத்து தகராறில் பெரியப்பாவை கொன்று துண்டு துண்டாக வெட்டி மகன் வெறிச்செயல். மூட்டைகளில் கட்டி குளத்தில் வீசப்பட்ட உடலை தேடும் பணி தீவிரம்.
சென்னை வியாசர்பாடியில் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். ஆந்திராவை சேர்ந்த 2 மூலம் செம்மரக்கட்டைகளை காரில் கடத்தி வந்த ரசூல் என்பவர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 8045 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 64,360 ரூபாய்க்கும் விற்பனை. நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தின் 6 நாட்களும் கப்பல் இயக்கப்படும் என அறிவிப்பு. டான்சென்ட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்ததற்கான அவகாசம் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. ME, MTech உள்ளிட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்கும் வரும் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தொழில்நுட்ப கோளாறால் சுமார் 3,80,000 மின்சார வாகனங்களை திரும்பப் பெற டெஸ்லா நிறுவனம் முடிவு. வாகனங்களை இயக்குவது சிரமமாக உள்ளதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்ததால் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 57 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேச அரசுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சந்திப்பு. எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை. அமெரிக்க FBI அமைப்பின் புதிய இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் படேல் நியமனம். பகவத்கீதை மீது சத்தியம் செய்து பதவியேற்றுக் கொண்டார். So help me God.